ஹலோ மக்களே! பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக்கான நியூ ப்ரோமோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயில் வீட்டுக்கு வந்ததும் அவங்களுடைய அம்மா மயிலை இப்படி தான் கேட்குறாங்கன்னு இல்லை, அந்தளவுக்கு கேள்வி கேட்டு மயிலுடைய மனசில் ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உன்னை வேறு என்னடி சொல்லுவாங்க? கொஞ்சமாச்சும் அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் உங்கள் மாமியார் குடும்பம் தான் முக்கியன்ட்டு அவங்களுக்குலாம் நீ சப்போர்ட் பண்ணி பேசுனன்றாங்க. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே கிடையாதாடி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டாடி, நீ எல்லாம் என்ன ஜென்மம் தெரியல, போதுமா இப்படியெல்லாம் பேசி வார்த்தையால் என்னை கொல்லாதுன்றாங்க. பாக்கி என்ன பாக்கியம், அவள் எங்கேயோ போய் சாகட்டியான்றாங்க, அவளால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. மயில் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அழுதுகிட்டே வரவும் உடனே சரவணுடைய கடைக்கு போகிறாங்க. மாமா அப்படின்றாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, நான் பண்ண தப்பு தான், தயவு செஞ்சு நீ ஏற்றுக்கோங்க மாமா, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல, நீங்கள் தான் உலகம், நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல கோவப்பட்டு சரணை திட்டி அனுப்பிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையை வெளியே போயிடலன்னு நடக்கிறதே வேறடி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னதை கேட்டுட்டு மயில் இருந்துட்டு இனி உசுரோடு வந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தவறான முடிவு எடுக்கிறாங்க. மயிலை அழுத்துட்டு போகிறத மீனை ஆட்டோவில் போகிற மீனை பார்த்துட்டு இன்னும் மயிலாக்கா இந்த பக்கம் போகிறாங்கன்ட்டு ஆனால் நிப்பாட்டுங்கன்னுவாங்க. பின்னாடியே மயிலை தேடிட்டு போவாங்க. மயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கும், அந்த கிணத்து மேலே ஏறி நிற்கிறாங்க, ஏன்னா உயிர் வாழக்கூடாதுன்ட்டு. அந்த இடத்துல அவங்க சூசைட் பண்ணிக்கவும் சரியான நேரத்துக்கு மீனாக போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.